காய்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய கார் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் பஸ் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், எல்லா டிரைவர்ஸ்க்குமே உங்களுக்கு சின்ன சொல்லிக்கிறேன். முன்னாடி பின்னாடி வண்டி வரான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆஃபீஸர் இதெல்லாம் வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் ஹெல்மெட்டு போடாமல் வராங்க அவங்கள பார்க்குறதுக்காண்டி. வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. காய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா போன வாரம் எடுத்தது, அது இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். பேசி விளாக்ஸ்லாம் எடுக்கல, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தோம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது. அதை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அப்புறம் நம்ம சின்ன மோட்டோ விளாக் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் புதுசாக வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வயசில் க்ளோஸ் பண்ணிட்டா ஒன்றுமே தெரிலங்க. லைட்டாக தொடச்சி பார்ப்போம். ஓகே, ஏதோ நார்மலாக தெரியுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வயசில் வந்து க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் நார்மலாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் இருட்டான பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா வயசில் க்ளோஸ் பண்ணாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த அண்ணன் மேலே மறைச்சி பார்த்துட்டு போகிறாரு. இன்றைக்கி நம்ம நேராக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோட்டுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு வைப் பண்ணிட்டு வந்துடுவோங்க. நம்மளோட ப்ரோ ரைடராக இருக்கிற போல். இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா காய்ஸ்? அது நம்ம மாதிரி ரைடருக்கு மட்டும் தான் தெரியும். ஆஹா, அங்கிள் எதிர்க்க லாரி. வாவ் காய்ஸ், நைட் ரைடு பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மூமெண்ட் தாங்க. எங்கேயாச்சும் போகணுன்னு தான் எனக்கு ஐடியா. ஏன்னா லாங் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே போகிறதில்ல. கடைசியாக நம்ம போனது பார்த்தீங்கன்னா கல்லணை போயிருப்போம்னு நினைக்கிறேன், திருச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் நம்ம பைக்கில் எங்கேயுமே போனதில்லை. அப்புறம் கொடைக்கானல் போயிருக்கோம், அவ்வளோதான். அதுவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் தான். அதுவுமே அதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா போனதில்லை. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்ஸ்லாம் நம்ம போவோம். நிறையா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாமே நம்ம வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆஃபீஸர் இதெல்லாம் வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் ஹெல்மெட்டு போடாமல் வராங்க அவங்கள பார்க்குறதுக்காண்டி. நம்மளை பார்த்தாப்புல, நம்மளும் அவரை பார்த்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னங்க டீ குடிக்கலான்னு வந்தால் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது. இங்கே போகலாமா, வேறு கடைக்கு போகலாமோ? ஆஹா, இங்கே வேணாம், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் இங்கிட்டு ரைட் சைடில் போனீங்கன்னா கொடைக்கானல் போகலாம். கொடைக்கானலில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். இருந்தாலும் வேணாம், இருக்கிற நமக்கு பட்ஜெட் ப்ராப்ளத்துக்கு அங்கே போய் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இப்போதைக்கு நம்ம இங்கிட்டே போயிட்டு வரலாம். இந்த சைடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளோட பெரிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது. இங்கே போனால் தாறுமாறாக வைப் பண்ணிட்டு வரலாம். சரி, ஓகே, நம்ம இந்த அடிவாரத்தில் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் கைஸ். இந்த இடத்துல வந்தாலே பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் ஆகி போகணும். ஏன்னா அவ்வளோ பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகும். நிறைய பேர் கிராஸிங் ஆகுவாங்க. சரி பாபு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் அடிவாரத்தில் போய் டீ குடிக்கிறீங்க எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் எதுவுமே போட முடியலங்க. சரி, ஓகே, இது ஆச்சு எடுத்து போடலாமே. நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் கானில் இருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்ட பர்த்டே கொண்டாடின வீடியோ எங்கடான்னு சொல்லி கேட்பீங்க. அந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுக்கவே இல்லைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன். சும்மா வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே எடுத்து நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா பேசி இது பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணுவேன். ஏன்னா நம்ம பர்த்டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தநாள் கேக் வெட்டுறதுக்கு நம்ம நேரம் எல்லாமே சரியாக போயிடுச்சு. அதனால தான் அது எடுக்கலாங்க. அவ்வளோ நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே வேறு. ஒரு வேலையாக நம்ம செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு. ஆனால் நிறையா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்ட்டி எதுவுமே வைக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு பட்ஜெட்டில் போய்க்கிறதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாருக்கும் செலிப்ரேஷன் பண்ண முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னா வேற நாளில் செலிப்ரேஷன் பண்ணுவோம்.
கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் க்ளவுஸ் ஒன்று வாங்கணும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரைடு பண்ணி வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். ரைடிங் க்ளவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு எந்த நேரத்தில் என்ன ப்ராப்ளம்ஸ் ஆகும் தெரிய முடியாது. திடீர்னு நம்ம வாரி விட்டு நம்ம கீழே இருக்க நிறைய வாய்ப்புலாம் இருக்குது. ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுகிறோம்னா அதை வச்சு நம்ம வந்து எப்படின்னா கீழே கையை வந்து ஊண்டி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அடியாகாமல் இருக்கும் ரெண்டாவது. அதனால் சொல்கிறேன் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் சேஃபாக பார்த்தீங்கன்னா ரைடிங்லாம் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நல்லது. ஏன்னா எந்த நேரத்தில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு R15ன்ற பைக்கை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு பிடிக்கும். R15 எப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 அது 2008 தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. அப்போ நம்ம எத்தனாவது படிச்சுக்கிருந்தோம்னா 4வது சம்திங் 3வது படிச்சுக்கிருந்தோம்னு நினைக்கிறேன். 4வது 5வது படிச்சுக்கிருந்தோம் நினைக்கிறேங்க. நம்ம அப்போ தான் லான்ச் ஆகிறப்ப 5வது படிச்சுக்கிருந்தோம். அப்போலாம் அந்த பைக்ஸை பார்ப்பேன் நான். இது ஏற்கனவே முதலே லான்ச் ஆன பைக்ஸு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வருது. அந்த மாதிரிலாம் நான் கெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். R15 வெர்ஷன் 1 அதுக்கப்புறம் வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 2013 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெர்ஷன் 3 தான் 2017 வந்துச்சு. அதெல்லாம் எப்படி எனக்கு தரமான கிரேஸுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப உசுராக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து 2 ப்ரொஜெக்டர் LED லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும். அதோட அழகெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வெர்ஷன் 4 21 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. இந்த பைக் நான் பார்த்தோன்னே எடுத்துணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த EMI ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2024 தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்தோம். ஜனவரி 1 தான் இந்த வண்டி எடுத்தோம். இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் பொறுமையாக இருக்கணும். உங்களால் வந்து அந்த பைக் எடுத்துட்டோம் அதனால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், பெட்ரோல் நம்மளாலே போட முடியும், நம்ம ஃபேமிலிகிட்ட கேட்காமலேவோ எல்லாமே ரன் பண்ண முடியும்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஒரு 100% மேக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த பைக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கலாங்க. அவ்வளோ என்னோட சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதெல்லாம். காய்ச்சி இங்கே பார்த்தீங்களா 50 கியரில் பைக் இருக்கும், ஆனால் 40 போகிறோம். டம் பாரு எல்லாமே வந்துருச்சுங்க. நம்ம லொக்கேஷனே வந்துருச்சு. நம்ம இன்னும் டீ கடையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் நைட் வியூ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு நான் காமிச்சிக்கிருக்கேன். இந்த இடத்துல வர்றதுக்கே சில்லுன்னு வேறு லெவலாக இருக்குங்க. அடிவாரம் வந்தானேமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வருங்காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் இப்போயே அப்டேட்டாக உங்களுக்கு நான் காமிச்சிக்கிருக்கேன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வியூவு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரணுன்னு எல்லாருமே போவாங்க. ஏன்னா வந்து இறங்கி வர்ற இடங்க என் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் போனீங்கன்னா கொடைக்கானல் தான் மேலே ஏறணும். நைட் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்க் இருக்குது, நயரா பல்க்கு. நீங்கள் இன்னுக்குள்ளே பெட்ரோல் போட்டு தான் நீங்கள் மேலே சப்போஸ் போட மாட்டீங்கன்னா இங்கே போட்டு நீங்கள் போய்க்கலாம் எல்லாருமே ட்ரிப்புக்கு. அவ்வளோதாங்க. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம திருப்பிடுவோம். பைக்ஸ் ரெகுலர்ஸ் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. திரும்ப நம்ம இங்கேருந்து போகிறத பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது ஃபீலு? நம்ம கொடைக்கானல இருந்து போயிட்டு வர மாதிரியும் ஃபீலாக இருக்குங்க. நான் இப்பயும் சொல்கிறது தான், உங்களால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து இது எடுத்துட்டோமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த ரீசன்காண்டி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாவ், பைக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் வியூ பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுறதே வேறு லெவலுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம இது சென்னையில் இன்னும் ரைடு போனோம் நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் இன்னும் வேறு லெவலாக சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே. வாவ் வாவ் வாவ். இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்ஸை பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு வேறு பண்ணணும். நம்மளோட R15 பைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு இவ்வளோ கிரேஸ் வந்துச்சுன்னே தெரிலங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே பாருங்கள் நைட்டோட வியூவுக்கு நிலாவோட
வியூவுக்கும் நம்ம ரைடு பண்ணுறதுக்கும் நைட் வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஆனால் சின்ன வயசில் நான் பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்கும். இப்பயும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு பின்னாடி என்ன இருக்குமோன்னு கூட தெரில. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கேன். நான் பயமாக தாங்க இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு உடனே கொட்டிக்கி இருக்கேன். என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. நேற்றுக்கு தரமான குழு கொடுத்துருப்பேன். நேற்றுக்கு நம்ம இதை வந்து நம்ம பேட் வேட்ஸில் திட்டி இதெல்லாம் என்ன பிரயோஜனம் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. சடனாக அவர் வாட்டுக்கு திருப்பிக்கு இருக்காப்புல. நம்மளும் பார்த்து வந்துக்கிட்டே இருக்கோம். நிப்பாட்டவே இல்லைங்க. அவர் வாட்டுக்கு வந்துருக்கு இருக்காப்புல. காய்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம 50ல் வந்ததுனால நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நேற்றுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாலாம் வந்திருந்தோம்னா அவ்வளோதாங்க. காய்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய கார் டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் பஸ் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், எல்லா டிரைவர்ஸ்க்குமே உங்களுக்கு சின்ன சொல்லிக்கிறேன். முன்னாடி பின்னாடி வண்டி வரலான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அவர் மேலே தப்பு. ஆனால் இப்போ இது நான் வந்து இப்போ இடிச்சிருந்தேன்னா என்னையே தான் குறை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் தான் வேகமாக வந்துட்டேன்னு. இப்போ நீங்கள் இந்த லைவ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இது யார் மேலே தப்புன்றது. நான் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல. அவங்க சடனாக வந்து திருப்புற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம். நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலங்க. அவர் வாட்டுக்கு வந்து திருப்பிக்கு இருக்காப்புல. ரெண்டாவது சரண்டு போனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக திருப்பிக்கு இருக்காரு. நம்ம 50ல் போனதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இதை நிப்பாட்டிட்டோம் வண்டியை. அதுவுமே எனக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கல. கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். அங்கே இருந்தவங்களும் பார்க்குறாங்க. ஒரு வாட்டுக்கு போய்க்கு இருக்காப்புல ஸ்லோவாக. என்னை திரும்பி வேறு பார்க்குறாரு. இதில் நேராக வேகமாக வந்து விட்டு இடிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? நான் பறந்து போய் விழுந்திருப்பேங்க நேற்றுக்கு. சார் இந்த மாதிரிலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. நிறைய டிரைவர்ஸுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனால நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கும் அடியாகி அவங்களோட வண்டி டேமேஜ் ஆகும். ஏன்னா அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிடலாம் இன்சூரன்ஸை. ஆனால் நம்ம ரொம்பவுமே அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ரொட்டீனாக நம்ம ஓடி இருக்கோங்க. அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான். இந்த மாதிரி நிப்பாட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிக்கங்க. சத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயம் கொடுத்துருச்சு எனக்கு. நம்மளோட வைசரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டையும் கொஞ்சம் சின்னதாக அப்டேட் பண்ணணுங்க. ஆக்சாரில் ஒரு ஹெல்மெட் எடுக்கலான்னு இருக்கேன். 6500 5000 சம்திங்குள்ளே வரும். எடுக்கணுங்க கூடி சீக்கிரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோப்ரோ வீடியோ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி விஎனில் போட்டிங்கன்னா போட்டுவிடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நீ இப்போ தான் நம்மளோட மேட்ச்சில் அப்புறம் ஐஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வரும். நீங்கள் வந்து ரொம்பவுமே எப்படின்னா அந்த குவாலிட்டியோடு பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கைஷிங்க பாருங்க நல்லா இருக்குங்களா? இந்த நைட் ரைடோட வியூவுக்கு இதுக்கும் செம்மையாக இருக்குங்க வைப்பு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். நம்மளோட வீடியோஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நைட் வியூவில் தாங்க இப்போ எடுத்துக்கிருக்கோம். இன்றைக்கி என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 15ங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். என்னென்னா நீ அடுத்த வீக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் எடுப்போம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் போட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் கூடி சீக்கிரம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.